என் பெயர் ராஜேஷ். இன்றைக்கு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன். எனக்கு இப்போது 32 வயது. நான் சென்னையில் உள்ள ஒரு தனியார் உற்பத்தி நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்க்கிறேன். ஊரிலிருந்து வாரத்திற்கு ஒருமுறை வீட்டிற்கு செல்வேன். திருமணமாகி 2 வருடங்கள் முடிந்துவிட்டன. என் மனைவி பிரியா அரசு அலுவலகத்தில் கணக்கு எழுத்தராக வேலை பார்க்கிறாள். அவள் மிகவும் அன்பானவள், எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்பவள். எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறாள். அவளுக்கு தான் 1 வயது ஆகிறது. அவள் பெயர் ஆதிரா. என் அம்மா கலைவாணி. அவரை பற்றி எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அவர் என் வாழ்வின் மிக முக்கியமான நபர். அவருக்கு இப்போது 55 வயது ஆகிறது. ஆனால் அவரது முகத்தை பார்த்தால் 40 வயது கூட இருக்காது என்று தோன்றும். அம்மாவின் முகம் கோதுமை நிறம், மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். ஊரில் எல்லோரும் அம்மாவை பார்த்து அவர் எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறார் என்று கேட்பார்கள். அம்மாவின் கண்கள் பெரியவை, அதில் எப்போதும் ஒரு அன்பு நிறைந்த பார்வை தெரியும். அவர் சிரிக்கும்போது கன்னத்தில் குழிவுகள் விழும். அது மிகவும் அழகாக இருக்கும். அம்மாவின் கூந்தல் நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். இடுப்பு வரை வளர்ந்திருக்கும். ஒரு நரை முடி கூட இல்லை. கருமையான கூந்தலை கட்டிக்கொண்டு நெற்றியில் பொட்டு வைத்துக்கொண்டு அம்மா நிற்கும்போது மிகவும் அழகாக இருப்பார். அம்மாவின் உயரம் 5.5 அடி இருக்கும். அவரது உடல்வாகு மிகவும் ஆரோக்கியமானது. ஊரில் விவசாயம் செய்வதால் எப்போதும் உடலுழைப்பு இருக்கும். அதனால் அம்மா எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார். நடையில் ஒரு கம்பீரம் இருக்கும். அம்மாவின் குணத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் மிகவும் அன்பானவர், எல்லோரிடமும் மென்மையாக பேசுபவர். ஆனால் தேவைப்படும்போது உறுதியாகவும் இருப்பார். கிராமத்து பெண்மணி என்றாலும் நவீன சிந்தனைகள் கொண்டவர். எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பார். அம்மாவின் சமையல் அபாரம். அவர் செய்யும் ரசம், சாம்பார், அவியல் எல்லாம் என் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்திருக்கும். அம்மாவின் குரல் மிகவும் இனிமையானது. அவர் பாடுவதை கேட்கும்போது மனம் அமைதியாகிவிடும். நான் பார்ப்பதற்கு சராசரி உயரம் 5.5 அடி இருக்கும். என் உடல்வாகு நல்ல ஆரோக்கியமானது. நான் சின்ன வயசிலேயே விளையாட்டு பிரியன். கிரிக்கெட், கால்பந்து, பேட்மிண்டன் என எல்லா விளையாட்டுகளிலும் ஆர்வம் இருந்தது. அதனால் என் உடல்நிலை எப்போதும் நன்றாக இருக்கும். என் முகம் நீண்டு இருக்கும், கோதுமை நிறம். முகத்தில் எப்போதும் மென்மையான புன்னகை தவழும். என் கண்கள் பெரியவை, அம்மாவின் கண்களைப் போலவே இருக்கும். என் தாடியில் லேசான தாடி வைத்திருப்பேன். நான் அணியும் சட்டைகள் எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். என் பேச்சு மென்மையானது, யாரிடம் பேசினாலும் மரியாதையாக பேசுவேன். என் அப்பா ராமச்சந்திரன். அவருக்கு இப்போது 60 வயது. அவர் மிகவும் கடின உழைப்பாளி. ஊரில் 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. அப்பா தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்து வயலுக்கு செல்வார். சாயங்காலம் தான் திரும்புவார். அப்பா பேச்சில் கொஞ்சம் கண்டிப்பானவர். ஆனால் உள்ளம் மிகவும் நல்லது. என் தங்கை மீனா. அவளுக்கு 24 வயது. அவள் ஊரிலேயே கல்லூரியில் ஆசிரியை பயிற்சி படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இன்னும் 6 மாதத்தில் திருமணம். நல்ல வரனை பார்த்து முடிவு செய்துவிட்டோம். அவள் மிகவும் அன்பானவள், எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பாள். எங்கள் குடும்பத்தில் நானும் அம்மாவும் மிகவும் நெருக்கமாக பழகுவோம். சின்ன வயசிலேயே நான் அம்மாவிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வேன். பள்ளியில் என்ன நடந்தது, என் நண்பர்கள் யார், என் ஆசிரியர்கள் எப்படி என எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொல்வேன். அம்மாவும் என்னிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார். ஊரில் என்ன நடந்தது, பக்கத்து வீட்டில் என்ன செய்தி என எல்லாவற்றையும் சொல்வார். நாங்கள் இருவரும் நண்பர்கள் போல பழகினோம். காலையில் நான் வீட்டில் இருந்தால் 5 மணிக்கே எழுந்துவிடுவேன். அம்மாவும் அந்த நேரத்தில்தான் எழுவார்.
அம்மா சமையலறைக்கு செல்வதற்கு முன் நாங்கள் இருவரும் சேர்ந்து தோட்டத்திற்கு செல்வோம். எங்கள் வீட்டுக்கு பின்புறம் ஒரு சிறிய தோட்டம் இருக்கிறது. அங்கு ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி, ஜாதிமல்லி என பல மலர்ச்செடிகள் இருக்கும். தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி செடிகளும் வளர்த்திருப்போம். துளசி மாடம் இருக்கும், அதை தினமும் அம்மா பராமரிப்பார். காலையில் நாங்கள் இருவரும் தோட்டத்திற்கு செல்லும்போது அந்த நேரத்தின் அமைதி என்னை மிகவும் கவர்ந்தது. குளிர்ந்த காற்று, பறவைகளின் சத்தம், பூக்களின் மணம் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான உணர்வை தரும். நான் குழாயை எடுத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். அம்மா ஒவ்வொரு செடியாக பார்த்து வாடிய இலைகளை பறித்து தேவைப்பட்டால் உரம் இடுவார். நான் அம்மாவுக்கு உதவியாக இருப்பேன். இடையில் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். அம்மா என்னிடம் கேட்பார், ராஜேஷ், நீ நேத்து உன் அலுவலகத்தில் பேசிட்டு வந்தியே, என்ன ஆச்சு, புரமோஷன் கிடைச்சுதா என்று. நான் சொல்வேன், இல்லை அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஆனா மேனேஜர் என்னோட வேலையை பாராட்டினார். அம்மா சந்தோஷமாக சிரிப்பார், நல்லா வேலை செய், எல்லாம் சரியாகும் என்று சொல்வார். இப்படி சாதாரண பேச்சுகள் எங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தின. தோட்டத்தில் வேலை முடிந்ததும் அம்மா சமையலறைக்கு செல்வார். நான் அம்மாவுக்கு சமையலில் உதவுவேன். காய்கறிகளை நறுக்குவேன், வெங்காயம் தக்காளியை அரிவேன், அரிசியை கழுவுவேன் என சிறு சிறு வேலைகளை செய்வேன். அம்மா என்னிடம் சொல்வார், ராஜேஷ், ஒரு பெண்ணை மணந்தாலும் சமையல் தெரிஞ்சிருக்கணும், அது உனக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று. அம்மா எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தார். சாம்பார் எப்படி செய்வது, ரசம் எப்படி ஊற்றுவது, பொரியல் எப்படி செய்வது என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். சமையலறையில் அம்மாவும் நானும் இருக்கும்போது நிறைய பேசுவோம். அம்மா தன் சிறுவயது கதைகளை சொல்வார். அவர் எப்படி பள்ளிக்கு நடந்து சென்றார், எப்படி அப்பாவை மணந்தார், நான் பிறந்தபோது என்ன நடந்தது என எல்லாவற்றையும் விரிவாக சொல்வார். நானும் என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வேன். என் முதல் நாள் வேலை எப்படி இருந்தது, என் மனைவி பிரியாவை எப்படி சந்தித்தேன், எங்கள் காதல் எப்படி ஆரம்பித்தது எனச் சொல்வேன். புள்ளி. அம்மா கவனமாக கேட்டு, சில இடங்களில் சிரித்து, சில இடங்களில் ஆச்சரியப்பட்டு எதிர்வினை தருவார். காலை உணவு தயாரானதும் எல்லோரையும் அழைத்து சாப்பிடுவோம். பின்னர் நான் அலுவலகத்திற்கு கிளம்புவேன். மாலையில் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அம்மாவிடம் என் நாள் எப்படி சென்றது என்று சொல்வேன். அம்மாவும் தன் நாளில் என்ன நடந்தது என்று சொல்வார். இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். வார இறுதி நாட்களில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில், நானும் அம்மாவும் சேர்ந்து சந்தைக்கு செல்வோம். ஊரின் வாரச்சந்தை ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். அம்மா காலையில் 7 மணிக்கே கிளம்ப தயாராக இருப்பார். நான் 2 சக்கர வாகனத்தை எடுத்து வருவேன். அம்மா பின்னால் அமர்ந்து கொள்வார். நாங்கள் சந்தைக்கு செல்லும் வழியில் நிறைய பேசுவோம். சாலையோரம் புதிதாக கட்டப்படும் கட்டிடங்களை பார்த்து அவற்றை பற்றி பேசுவோம். ஊரில் நடக்கும் மாற்றங்களை கவனித்து அதை பற்றி விவாதிப்போம். சந்தையில் எங்கள் நேரம் 2 மணி நேரமாவது செல்லும். அம்மா ஒவ்வொரு கடையாக நின்று காய்கறிகளை பார்த்து விலை கேட்டு பேரம் பேசி வாங்குவார். நான் பக்கத்தில் நின்று பைகளை பிடித்துக்கொண்டு இருப்பேன். சில நேரங்களில் அம்மா என்னிடம் கேட்பார், ராஜேஷ், இந்த தக்காளி பார்க்க எப்படி இருக்கு, பழுத்திருக்கா இல்லையா என்று. நான் எடுத்து பார்த்து சொல்வேன். அம்மா என் ஆலோசனையை மதிப்பார், என் விருப்பப்படி வாங்குவார். சில நேரங்களில் நான் அம்மாவிடம் சொல்வேன், அம்மா, இந்த கத்திரிக்காய் பார்க்க நல்லா இருக்கு, வாங்கலாமா என்று. அம்மா பார்த்து, நல்லா இருக்கு, வாங்கலாம் என்று சொல்வார். நான் விரும்பினால் அம்மா தேவையில்லாத பொருட்களையும் வாங்குவார். ஒருமுறை நான் ஒரு வித்தியாசமான பழத்தை பார்த்தேன். அது டிராகன் ஃப்ரூட். நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இதை சாப்பிட்டதில்லை, ஒரு தடவை வாங்கி பார்க்கலாமா என்று. அம்மா தயங்கினார், அது விலை அதிகமாக இருந்தது.
ஆனால் என் முகத்தில் இருந்த ஆவலை பார்த்து வாங்கினார். வீட்டிற்கு வந்து நாங்கள் சேர்ந்து அதை சுவைத்தோம். அதன் தனித்துவமான சுவையைப் பற்றி நிறைய பேசினோம். சந்தை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் அம்மா எப்போதும் ஒரு டீக்கடையில் நிறுத்துவார். நாங்கள் இருவரும் டீ குடித்துவிட்டு செல்வோம். அந்த சிறு நேரம் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். டீக்கடையில் அமர்ந்து ஊர் மக்களை பார்த்து அவர்களை பற்றி பேசுவோம். சில நேரங்களில் அம்மாவின் நண்பர்கள் வருவார்கள். அவர்கள் அம்மாவிடம் பேசுவார்கள். நான் அமைதியாக உட்கார்ந்து அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இருப்பேன். வீட்டிற்கு வந்ததும் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாங்கிய பொருட்களை ஒழுங்குபடுத்துவோம். காய்கறிகளை கழுவி நறுக்கி டப்பாக்களில் வைப்போம். அம்மா எனக்கு ஒவ்வொரு காய்கறியின் சத்துக்களை பற்றி சொல்வார். இந்த கீரையில் இரும்புச்சத்து அதிகம், இந்த காய் கண்களுக்கு நல்லது என்று விளக்குவார். நான் கவனமாக கேட்பேன். சில நேரங்களில் கேள்விகள் கேட்பேன். மாலை நேரங்களில் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் நான் அம்மாவுடன் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுவேன். அம்மா வீட்டு வாசலில் ஒரு பாயை விரித்து உட்காருவார். நான் அம்மாவின் பக்கத்தில் உட்காருவேன். சாயங்கால வானம் மெல்ல மெல்ல இருட்டத் தொடங்கும். குளிர்ந்த காற்று வீசும். ஊரின் அமைதியான சூழல் என்னை மிகவும் கவரும். அந்த நேரத்தில் அம்மாவும் நானும் நிறைய பேசுவோம். சில நேரங்களில் அம்மா தன் சிறுவயது நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். அவர் எப்படி தன் தோழிகளுடன் ஆற்றுக்கு குளிக்க சென்றார், எப்படி பள்ளியில் விளையாடினார், எப்படி தன் பெற்றோர் அவரை வளர்த்தார்கள் என எல்லாவற்றையும் விரிவாக சொல்வார். அம்மாவின் கண்கள் கனவில் மூழ்கியிருப்பதை நான் பார்ப்பேன். அவரின் குரலில் ஏக்கம் தெரியும். நான் அம்மாவின் கரத்தை பிடித்து, அம்மா, உங்க நினைவுகள் எல்லாம் மிக அழகாக இருக்கு என்று சொல்வேன். அம்மா என்னை அன்பாக பார்த்து புன்னகைப்பார். நானும் என் அனுபவங்களை அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வேன். என் அலுவலகத்தில் என் நண்பர்கள், என் மேலதிகாரிகள், என் வேலையின் சவால்கள் என எல்லாவற்றையும் சொல்வேன். அம்மா கவனமாக கேட்டு சில நல்ல ஆலோசனைகள் தருவார். ராஜேஷ், உன் வேலையில் நேர்மையாக இருந்தா எல்லாமே சரியாகும். யாரோட வம்பிலும் மாட்டிக்காதே, உன் வேலையை செய் என்று சொல்வார். அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் தத்துவ விஷயங்களை பற்றி பேசுவோம். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதன் எதற்காக வாழ வேண்டும், நல்லது கெட்டது என்றால் என்ன என பல விஷயங்களை விவாதிப்போம். அம்மாவின் சிந்தனைகள் மிகவும் ஆழமானவை. அவர் சொல்லும் கருத்துகள் என்னை யோசிக்க வைக்கும். நானும் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன். சில நேரங்களில் நாங்கள் உடன்படுவோம், சில நேரங்களில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்போம். ஆனால் எப்போதும் ஒருவருக்கொருவர் மதித்து பேசுவோம். அம்மா எனக்கு செல்போன் பயன்படுத்துவதை கற்றுக் கொடுக்க சொல்வார். நான் பொறுமையாக அம்மாவுக்கு விளக்குவேன். எப்படி வாட்ஸ்அப் பயன்படுத்துவது, எப்படி செய்தி அனுப்புவது, எப்படி வீடியோ பார்ப்பது, எப்படி கூகுளில் தேடுவது என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன். அம்மா கவனமாக கற்றுக்கொள்வார். சில நேரங்களில் மறந்துவிடுவார், மீண்டும் கேட்பார். நான் எரிச்சல்படாமல் மீண்டும் சொல்லிக் கொடுப்பேன். அம்மா கற்றுக்கொண்டதும் சந்தோஷமாக சிரிப்பார். ராஜேஷ், நீ என்னை சின்ன குழந்தை மாதிரி பொறுமையா சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்வார். நான் அம்மாவை கட்டிக்கொண்டு, அம்மா, இது என் கடமை, நீங்க எனக்கு எவ்வளவோ செய்திருக்கீங்க என்று சொல்வேன். இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு சில நேரங்களில் நானும் அம்மாவும் மாடியில் அமர்ந்து பேசுவோம். எங்கள் வீட்டின் மாடி மிகவும் விசாலமானது. அங்கிருந்து ஊர் முழுவதும் தெரியும். இரவு நேர வானம், நட்சத்திரங்கள், குளிர்ந்த காற்று என எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான சூழலை உருவாக்கும். நாங்கள் மாடியில் நாற்காலிகளில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டே பேசுவோம். அம்மா என்னிடம் சொல்வார், ராஜேஷ், இந்த வானத்தை பார், எவ்வளவு பெரிச்சு, நாம எவ்வளவு சின்னவங்க என்று. நான் ஒத்துக்கொள்வேன். ஆமா அம்மா, நம்ம வாழ்க்கை மிகவும் குறுகியது, ஆனா அதை அர்த்தமுள்ளதா வாழணும் என்று சொல்வேன்.
மாடியில் அமர்ந்து நாங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். என் குழந்தை ஆதிரா எப்படி வளரும், அவளை எப்படி வளர்க்க வேண்டும், என் தங்கையின் திருமணம் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் என பல விஷயங்களை திட்டமிடுவோம். அம்மா தன் கனவுகளை பகிர்ந்து கொள்வார். நான் என் லட்சியங்களை சொல்வேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கம் அளிப்போம், ஆதரவு தருவோம். சில நேரங்களில் மாடியில் அமர்ந்து நாங்கள் பாடல்கள் பாடுவோம். அம்மா பழைய தமிழ் பாடல்களை அழகாக பாடுவார். நான் புதிய பாடல்களை பாடுவேன். அம்மா என் பாடலை கேட்டு சிரிப்பார். ராஜேஷ், உன் பாட்டுக்கு சரியான தாளம் இல்லை, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்வார். நான் அம்மாவின் பாடலை கேட்டு பாராட்டுவேன். இப்படி எங்கள் நேரம் இனிமையாக கழியும். வார இறுதி நாட்களில் சில நேரங்களில் நாங்கள் சேர்ந்து சினிமாவுக்கு செல்வோம். ஊரில் ஒரு சிறிய திரையரங்கம் இருக்கிறது. அம்மாவும் நானும் மட்டுமே செல்வோம். அப்பா சினிமாவுக்கு அதிக ஆர்வம் இல்லை. ஒரு நல்ல குடும்ப படம் வெளியானால் நாங்கள் செல்வோம். அம்மா சினிமாவை மிகவும் ரசிப்பார். படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் கவனமாக பார்ப்பார். கதையின் திருப்பங்களில் ஆச்சரியப்படுவார். நல்ல காட்சிகளில் சந்தோஷப்படுவார். சோகமான காட்சிகளில் கண்களில் நீர் வரும். நான் அம்மாவை பார்த்து சிரிப்பேன். சினிமா முடிந்து வெளியே வரும்போது நாங்கள் படத்தை பற்றி விவாதிப்போம். கதை எப்படி இருந்தது, நடிகர்கள் எப்படி நடித்தார்கள், இயக்குனர் என்ன செய்தி சொல்ல முயன்றார் என பல விஷயங்களை பேசுவோம். அம்மாவும் நானும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்ததால் எங்களை பார்த்த ஊர் மக்கள் சொல்வார்கள், கலைவாணி அக்காவும் ராஜேஷும் நண்பர்கள் மாதிரி இருக்காங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க என்று. சிலர் பொறாமையாக சொல்வார்கள், ஒரு தாய் மகன் இவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடாது என்று. ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. எங்கள் உறவு தூய்மையானது, அன்பு நிறைந்தது என்று நாங்கள் நம்பினோம். வெளியூர் பயணங்களில் கூட நாங்கள் சேர்ந்து செல்வோம். ஒருமுறை அம்மாவின் தோழியின் மகள் திருமணம் அடுத்த மாவட்டத்தில் நடந்தது. அம்மா என்னை கூட்டிக்கொண்டு சென்றார். அங்கு நாங்கள் 2 நாட்கள் தங்கினோம். பகல் நேரங்களில் விழா நடந்தது. இரவு நேரங்களில் அம்மாவும் நானும் விருந்தினர் மாளிகையின் வராண்டாவில் அமர்ந்து பேசினோம். புதிய இடம், புதிய சூழல், ஆனால் எங்கள் பேச்சுகள் அப்படியே தொடர்ந்தன. அம்மா தன் தோழியின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். நான் திருமண விழாவின் ஏற்பாடுகளை பற்றி பேசினேன். ஒருநாள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. காய்ச்சல் வந்திருந்தது. அப்பா வயலுக்கு சென்றுவிட்டார். தங்கை கல்லூரிக்கு சென்றாள். மனைவியும் குழந்தையும் அவள் அம்மா வீட்டில் இருந்தார்கள். நான் அன்று விடுமுறை எடுத்துக்கொண்டு அம்மாவை கவனித்துக் கொண்டேன். காலையில் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். மருந்துகள் வாங்கி வந்தேன். அம்மாவுக்கு சரியான நேரத்தில் மருந்து கொடுத்தேன். சாப்பாடு செய்து ஊட்டினேன். அம்மாவின் நெற்றியில் ஈரத் துண்டை வைத்தேன். அம்மா என்னை பார்த்து, ராஜேஷ், நீ இவ்வளவு கவனிக்கிறியே, உனக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னார். கண்களில் நீர் தழும்பியது. நான் அம்மாவின் கையை பிடித்து, அம்மா, நீங்க என்னை சின்ன வயசுல எவ்வளவோ கவனிச்சீங்க, இது என் கடமை என்று சொன்னேன். இப்படித்தான் எங்கள் உறவு இருந்தது. மிகவும் நெருக்கமாக, அன்பு நிறைந்து, ஒருவருக்கொருவர் உதவி செய்து, பாசம் காட்டி, மதித்து நடந்து கொள்வோம். நான் அம்மாவை என் நண்பன் போல் நினைத்தேன். அம்மாவும் என்னை தன் நண்பன் போல் நடத்தினார். ஆனால் அதே நேரத்தில் தாய் மகன் என்ற உறவின் மரியாதையையும் பாதுகாத்தோம். அல்லது அப்படித்தான் நான் நம்பினேன். ஆனால் விதி என்ன செய்யப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருநாள் காலை வீட்டில் எல்லோரும் வெவ்வேறு வேலைகளுக்காக வெளியே சென்றார்கள். என் மனைவி பிரியா தன் நண்பியின் திருமண விழாவுக்கு குழந்தையுடன் சென்றாள். அந்த விழா நகரத்தில் நடந்தது. அவள் இரவு தான் திரும்புவாள் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அப்பா தன் நண்பரை சந்திக்க வேறு ஊருக்கு காலையிலேயே கிளம்பினார். அவரும் இரவு தான் திரும்புவார். என் தங்கை மீனா தன் கல்லூரி நண்பர்களுடன் ஒருநாள் பிக்னிக் சென்றாள். எனக்கு அன்று விடுமுறை. வீட்டில் நானும் அம்மாவும் மட்டுமே இருந்தோம்.
காலை 8 மணி சுமார் நானும் அம்மாவும் எப்போதும் போல தோட்டத்திற்கு சென்றோம். அன்று வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சினோம். வாடிய இலைகளை பறித்தோம். ரோஜா செடிகளை வெட்டி அழகாக்கினோம். அம்மா என்னிடம் சொன்னார், ராஜேஷ், இன்னிக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்காருவோம் என்று. நாங்கள் மாமரத்தின் அடியில் ஒரு பாயை விரித்து உட்கார்ந்தோம். மரத்தின் நிழலில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. பறவைகளின் சத்தம் கேட்டது. சுற்றிலும் பூக்களின் மணம் வீசியது. நாங்கள் அமைதியாக சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தோம். பின்னர் அம்மா பேச ஆரம்பித்தார். தன் சிறுவயது நினைவுகளை சொன்னார். எப்படி தன் அப்பா தன்னை மிகவும் அன்பாக வளர்த்தார், எப்படி தன் அம்மா தன்னை கண்டிப்பாக நடத்தினார் என சொன்னார். நானும் என் நினைவுகளை பகிர்ந்து கொண்டேன். எங்கள் பேச்சு ஆழமாகியது. வாழ்க்கையின் அர்த்தம், உறவுகளின் முக்கியத்துவம், காலத்தின் வேகம் என பல விஷயங்களை பற்றி பேசினோம். நேரம் செல்ல செல்ல எங்கள் பேச்சு இன்னும் நெருக்கமானதாக மாறியது. அம்மா தன் மனதில் இருந்த சில ரகசியங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தன் வாழ்க்கையில் சந்தித்த சில கஷ்டங்களை சொன்னார். நானும் என் மனதில் இருந்த சில விஷயங்களை அம்மாவிடம் சொன்னேன். என் வாழ்க்கையில் என்னை வாட்டிய சில தருணங்களை பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் இருவரும் உணர்ச்சிவசப்பட்டோம். அப்போது என்ன நடந்தது என்பதைச் சொல்ல வார்த்தைகள் இல்லை. எப்படி ஆரம்பித்தது என்று எனக்கு நினைவில்லை. ஒரு தருணத்தில் நாங்கள் மிகவும் நெருக்கமாகிவிட்டோம். மனித உணர்வுகளின் பலவீனம், தனிமையின் ஆபத்து, தவறான சிந்தனைகள் என பல காரணங்கள் சேர்ந்து நாங்கள் இருவரும் ஒரு பயங்கரமான தவறு செய்தோம். அது ஒரு தாய் மகன் உறவில் ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு தவறு. அன்று மதியம் வரை நாங்கள் அந்த தவறை தொடர்ந்து செய்தோம். மதியம் 2 மணி ஆகிவிட்டது. நாங்கள் இருவரும் திடீரென்று உணர்ந்தோம், நாங்கள் என்ன செய்துவிட்டோம் என்று. அம்மா மிகவும் வருத்தத்துடன் அழத் தொடங்கினார். ராஜேஷ், நாம என்ன செஞ்சிட்டோம், இது பயங்கரமான தவறு என்று கதறினார். நான் அதிர்ச்சியிலும் குற்ற உணர்ச்சியிலும் இருந்தேன். என் மனம் குழம்பியது. நான் என் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டேன். அம்மா, மன்னிச்சிடுங்க, என்னால தான் இப்படி ஆச்சு, நான் உங்களை தவறான பாதையில் கொண்டு போனேன் என்று சொன்னேன். அம்மாவும் அழுதுகொண்டே என்னிடம் மன்னிப்பு கேட்டார். ராஜேஷ், இது என் தவறு தான், நான் ஒரு தாயா இருந்து எப்படி இப்படி செய்யலாம், என்னை மன்னிச்சிடு என்று சொன்னார். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் அழுதோம். குற்ற உணர்வு எங்களை வாட்டியது. நாங்கள் சபதம் செய்தோம், இனிமேல் இப்படி ஒருபோதும் நடக்கக்கூடாது, இது ஒரு பயங்கரமான தவறு, இதை மறந்துவிட வேண்டும் என்று. மாலையில் எல்லோரும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். நாங்கள் இருவரும் எதுவும் நடக்காதது போல் இயல்பாக நடந்து கொண்டோம். ஆனால் உள்ளுக்குள் குற்ற உணர்வு எங்களை அரித்துக்கொண்டே இருந்தது. இரவு படுக்கையில் நான் தூங்க முடியவில்லை. என் மனைவி பிரியாவும் குழந்தை ஆதிராவும் என் பக்கத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் என் மனைவியின் முகத்தை பார்த்தேன். அவள் எவ்வளவு நம்பிக்கையுடன் என்னை நம்பியிருக்கிறாள். நான் அவளுக்கு துரோகம் செய்துவிட்டேன். என் கண்களில் நீர் வழிந்தது. நான் என்ன செய்துவிட்டேன் என்ற எண்ணம் என்னை வேதனைப்படுத்தியது. அடுத்த சில வாரங்களில் நானும் அம்மாவும் ஒருவரையொருவர் சரியாக பார்க்கவில்லை. வீட்டில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தவிர்த்து நடந்தோம். அம்மா என்னிடம் அதிகம் பேசவில்லை. வேண்டியவற்றை மட்டும் சொல்வார். நான் அம்மாவை நேருக்கு நேர் பார்க்க பயந்தேன். என் மனைவி இதை கவனித்து என்ன ஆச்சு, அம்மாவோட சரியா பேசலையே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். ஒன்னும் இல்லை, கொஞ்சம் வேலை பிரஷர், அதனால தான் கொஞ்சம் மூடா இருக்கேன் என்று சமாளித்தேன். ஒரு மாதம் கழித்து மெல்ல மெல்ல நாங்கள் மீண்டும் பழகத் தொடங்கினோம். அம்மாவுடன் சாதாரணமாக பேச ஆரம்பித்தேன். அம்மாவும் என்னிடம் இயல்பாக நடந்து கொண்டார். அந்த நாளை நினைத்தால் கூட வெட்கமாகவும் குற்ற உணர்வாகவும் இருந்தாலும் வாழ்க்கை தொடர வேண்டியிருந்தது.
2 மாதங்கள் செல்லச் செல்ல எங்கள் உறவு மீண்டும் பழையபடி ஆனது. நாங்கள் மீண்டும் நண்பர்கள் போல் பேச ஆரம்பித்தோம். தோட்டத்தில் சேர்ந்து வேலை செய்தோம். மாலை நேரங்களில் வாசலில் அமர்ந்து பேசினோம். எல்லாமே பழையபடி மாறியது. அந்த ஒரு நாள் ஒரு கனவு போல மறைந்தது. ஆனால் விதி எங்களை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தது. 4 மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு சூழ்நிலை உருவாகியது. என் தங்கை மீனாவின் திருமணம் முடிவானதும் நகை வாங்குவதற்காக அடுத்த நகரத்திற்கு செல்ல திட்டமிட்டார்கள். அன்று என் மனைவி பிரியாவும் குழந்தையுடன் செல்வாள் என்று முடிவானது. அப்பாவும் தங்கையும் நகை வாங்க நீண்ட நேரம் ஆகும், அதனால் அங்கேயே தங்க முடிவு செய்திருந்தார்கள். மறுநாள் திரும்புவார்கள். அன்று வீட்டில் யாரும் இல்லை. மீண்டும் நானும் அம்மாவும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். காலையில் எல்லோரும் கிளம்பிய பிறகு நானும் அம்மாவும் நினைத்தோம், வீட்டின் பக்கத்தில் உள்ள எங்களுடைய பழைய வீட்டை சுத்தம் செய்யலாம் என்று. அந்த வீட்டில் நீண்ட நாட்களாக யாரும் செல்லாததால் தூசி படிந்திருந்தது. சில பழைய பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் இருவரும் அந்த வீட்டிற்கு சென்றோம். துடைப்பம், பக்கெட், துணிகளை எடுத்துச் சென்றோம். காலை 10 மணி சுமார் அங்கு சென்று வேலையை ஆரம்பித்தோம். நாங்கள் சேர்ந்து அந்த வீட்டை சுத்தம் செய்தோம். தூசியை துடைத்தோம், தரையை துடைத்தோம், பழைய பொருட்களை ஒழுங்குபடுத்தினோம். மதியம் 1 மணி ஆனது. நாங்கள் இருவரும் களைத்து போனோம். அம்மா சொன்னார், ராஜேஷ், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் என்று. நாங்கள் வீட்டிற்கு வந்தோம், சாப்பிட்டோம், சிறிது ஓய்வு எடுத்தோம். மதியம் 3 மணி சுமார் நாங்கள் அறையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டே ஊர் கதைகள் பேசினோம். அம்மா தங்கையின் திருமண ஏற்பாடுகளை பற்றி பேசினார். என்ன நகைகள் வாங்க வேண்டும், விழா எப்படி நடத்த வேண்டும், யாரை அழைக்க வேண்டும் என பல விஷயங்களை விவாதித்தோம். நான் என் அலுவலகத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னேன். எங்கள் பேச்சு மணிக்கணக்கில் நீண்டது. அப்போது மீண்டும் அதே தவறு நடந்தது. எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தருணத்தில் நாங்கள் மீண்டும் அந்த எல்லையை தாண்டிவிட்டோம். இந்த முறை முந்தைய முறையை விட மோசமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் இது தவறு என்பதை அறிந்தே மீண்டும் செய்தோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை சபதம் செய்திருந்தோம், இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம் என்று. ஆனால் மீண்டும் செய்துவிட்டோம். அன்று மாலை 6 மணி வரை நாங்கள் அந்த தவறை தொடர்ந்து செய்தோம். பின்னர் நாங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தோம். இந்த முறை அழுகையோ மன்னிப்போ இல்லை. ஒரு அமைதியான ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே இருந்தது. அம்மா என்னை பார்த்து மிகவும் தீவிரமாக சொன்னார், ராஜேஷ், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இது நம்ம இருவருக்கும் இடையே மட்டுமே இருக்கணும், இல்லைன்னா நம்ம குடும்பம் சிதறிப்போகும் என்று. நான் தலையாட்டினேன். ஆமா அம்மா, யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். மாலையில் எல்லோரும் திரும்பி வரவில்லை, அவர்கள் மறுநாள் தான் வருவார்கள். அன்று இரவு நானும் அம்மாவும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். நாங்கள் சாதாரணமாக இரவு உணவு சமைத்து சாப்பிட்டோம். பின்னர் தூங்கச் சென்றோம். ஆனால் என் மனம் குழம்பியிருந்தது. நான் என் அம்மாவுடன் மீண்டும் அதே தவறை செய்துவிட்டேன். இது சரியா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. ஆனால் அதற்கான பதிலை நான் தேடவில்லை. மறுநாள் மாலை எல்லோரும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். நாங்கள் இருவரும் எதுவும் நடக்காதது போல் இயல்பாக நடந்து கொண்டோம். தங்கை வாங்கிய நகைகளை பார்த்து சந்தோஷப்பட்டோம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. ஆனால் அந்த இரவு முதல் எல்லாம் மாறிவிட்டது. அடுத்த சில வாரங்களில் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தன. வீட்டில் யாரும் இல்லாதபோது நாங்கள் அந்த தவறை செய்வோம். இரவு அனைவரும் தூங்கிய பிறகு மாடியில் சந்தித்து அந்த தவறை செய்வோம். தோட்டத்தில் அந்த பழைய வீட்டில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் இருவரும் அந்த தவறை தொடர்ந்து செய்து வந்தோம். இது ஒரு இரகசியமாக இருந்தது. நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தோம். வீட்டில் எல்லோரும் முன்னால் சாதாரணமாக நடந்து கொண்டோம்.
யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று கவனமாக இருந்தோம். 3 மாதங்கள் இப்படியே சென்றன. நான் என் மனைவியிடம் இயல்பாக நடந்து கொண்டேன். அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. என் தங்கைக்கும் அப்பாவுக்கும் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் எல்லாம் முடிந்தது. அந்த நாள் என் வாழ்க்கையில் மிகவும் கொடுமையான நாள். அது என் குடும்பத்தையே சிதைத்த நாள். அது ஒரு வெள்ளிக்கிழமை. மதியம் என் மனைவி பிரியா தன் தோழியை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையுடன் வெளியே சென்றாள். அப்பா வயலுக்கு சென்றார். தங்கை கல்லூரிக்கு சென்றாள். நானும் அம்மாவும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். நாங்கள் முடிவு செய்தோம், எங்கள் பழைய வீட்டிற்கு சென்று அங்கு நேரம் செலவிடலாம் என்று. மதியம் 2 மணி சுமார் நாங்கள் அந்த பழைய வீட்டிற்கு சென்றோம். கதவை உள்ளிருந்து தாளிட்டுக் கொண்டோம். நாங்கள் அந்த தவறை செய்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பின்னர் கதவு தாளை யாரோ திறக்க முயன்றார்கள். நாங்கள் இருவரும் பதட்டமடைந்தோம். பின்னர் கதவு திறந்தது. என் மனைவி பிரியா, என் அப்பா ராமச்சந்திரன், என் தங்கை மீனா மூவரும் அங்கு வந்து நின்றார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நானும் அம்மாவும் உறைந்து போனோம். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கேயே நின்றோம். என் மனைவியின் முகத்தில் இருந்த வலி என்னால் தாங்க முடியவில்லை. அவள் முகம் வெளிறியது. அவள் கண்களில் நீர் வழிந்தது. அவள் என்னை நம்பியிருந்தாள். நான் அவளை காயப்படுத்திவிட்டேன். அவள் குழந்தையை இறுக்கி கட்டிக்கொண்டாள். தன்னை தாங்கிக் கொள்ள முயன்றாள். பின்னர் அழத் தொடங்கினாள். அவள் அழுகை என் இதயத்தை உடைத்தது. என் தங்கை மீனா மிகுந்த அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்றாள். அவள் என்ன நடக்கிறது என்று புரிந்துகொள்ள முடியாமல் திகைத்துப் போனாள். அவள் முகத்தில் வெறுப்பும் வேதனையும் கலந்திருந்தது. அவள் என் அம்மாவை பார்த்தாள், பின்னர் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த அந்த பார்வை என்னை நொறுக்கியது. என் அப்பாவின் முகத்தில் இருந்த வேதனை மிகவும் ஆழமானது. அவர் கண்களில் நீர் வழிந்தது. அவர் என் அம்மாவை பார்த்தார். அவரது வாழ்க்கை பங்காளி, அவர் மிகவும் நம்பிய நபர், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தார். அவரது முகத்தில் கோபம், வேதனை, ஏமாற்றம் எல்லாம் கலந்திருந்தன. அவர் என்னை பார்த்தார். அவரது மகன், அவர் வளர்த்த பிள்ளை, என்ன செய்திருக்கிறான் என்பதை பார்த்தார். அவர் வாயை திறந்து ஏதாவது சொல்ல முயன்றார், ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவர் அமைதியாக நின்றார். அவரது கண்களில் இருந்து நீர் தொடர்ந்து வழிந்தது. அன்றைய என் வாழ்க்கையில் மிகவும் கொடுமையான நாள். என் குடும்பம் என் முன்னாலேயே உடைந்து சிதறியது. என் மனைவியின் நம்பிக்கை நொறுங்கியது. என் அப்பாவின் இதயம் உடைந்தது. என் தங்கையின் மரியாதை காயப்பட்டது. என் அம்மாவின் கண்ணியம் நசுக்கப்பட்டது. நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்பதை அப்போதுதான் முழுமையாக உணர்ந்தேன். ஒரு தாய் மகன் உறவின் புனிதத்தை நான் கெடுத்துவிட்டேன். என் மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டேன். என் குழந்தைக்கு ஒரு தகாத தந்தையாக மாறிவிட்டேன். என் அப்பாவையும் தங்கையையும் வேதனைப்படுத்திவிட்டேன். அன்று முதல் என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்றுவிட்டாள். என் குழந்தையை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றாள். நான் அவளை தடுக்க முயன்றேன், மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அவள் கேட்கவில்லை. அவள் சொன்னாள், ராஜேஷ், நீங்க என்னோட நம்பிக்கையை நொறுக்கிட்டீங்க, என்னால உங்களை மன்னிக்க முடியாது, நான் என் வாழ்க்கையை தனியா கழிக்கிறேன் என்று. அவள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறினாள். என் அப்பா என்னையும் அம்மாவையும் பார்க்க மறுத்துவிட்டார். அவர் தனியாக வாழ முடிவு செய்தார். வீட்டை பிரித்து கொண்டார். என் தங்கையும் என்னிடம் பேசவில்லை. அவளுக்கு என் மீது மிகவும் கோபம் இருந்தது. அவள் சொன்னாள், அண்ணா, நீங்க என்னோட மரியாதையை கெடுத்துட்டீங்க, இனிமேல் உங்களை என் அண்ணன்னு நினைக்க மாட்டேன் என்று. என் அம்மா மிகவும் வருத்தத்தில் இருந்தார். அவர் தினமும் அழுவார். என்ன செய்துவிட்டோம் என்று வருந்துவார். ஊர் முழுவதும் எங்கள் விஷயம் பரவியது. மக்கள் எங்களை இழிவாக பேசினார்கள். எங்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கினார்கள்.
என் அம்மா வெளியே செல்ல பயந்தார். நான் என் வேலையை இழந்தேன். இன்றைக்கு நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். என் குடும்பத்தை இழந்துவிட்டேன். என் மனைவியையும் குழந்தையையும் இழந்துவிட்டேன். என் அப்பாவின் மரியாதையையும் தங்கையின் அன்பையும் இழந்துவிட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் இந்த தவறுக்காக வருந்துவேன். இந்த கதையை நான் சொல்வதற்கு காரணம், நீங்கள் என் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. குடும்ப உறவுகள் என்பது மிகவும் புனிதமானது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த எல்லையை மீறினால் எல்லாமே சிதறிவிடும். தாய் மகன் உறவு என்பது மிகவும் புனிதமானது. அதில் அன்பு, மரியாதை, பாசம் இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் தவறான உறவாக மாறக்கூடாது. நான் அந்த புனிதத்தை கெடுத்துவிட்டேன். என் வாழ்க்கையை அழித்துக்கொண்டேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த உணர்வுகளை சரியான வழியில் செலுத்த வேண்டும். தவறான உறவுகள் என்பது தற்காலிக இன்பத்தை தரலாம், ஆனால் நிரந்தர வேதனையையே கொடுக்கும். உங்கள் மனைவிக்கு நம்பிக்கைக்குரியவராக இருங்கள். உங்கள் பெற்றோரை மரியாதையுடன் நடத்துங்கள். ஆனால் எந்த உறவிலும் எல்லையை மீறாதீர்கள். அதுதான் உண்மையான மனித தன்மை. என் கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். குடும்ப உறவுகளின் புனிதத்தை காப்பாற்றுங்கள். தவறு செய்வதற்கு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை எப்படி அழிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ராஜேஷ். நான் என் வாழ்க்கையை அழித்துக்கொண்டவன். என் தவறிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தை பாதுகாயுங்கள். உறவுகளின் புனிதத்தை மதியுங்கள். அதுதான் என் கடைசி வேண்டுகோள்.